லிங்க் லிஸ்ட். அந்த லிங்க் லிஸ்ட் என்னன்னா பொசிஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு. அந்த பார்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிட்டா பண்ணால் என்ன வரும்? இப்போ 432ன்னு வரும். பண்ணிவிட்டு நம்ம ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம லூப் அடித்து போய் இந்த இடத்துல ஒரு பாயிண்டர், கரண்ட் பாயிண்டரும் இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் நம்ம வச்சுக்கணும், லெஃப்ட் பாயிண்டர் அப்படின்னு. கரெக்ட், வச்சுட்டு இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இது எத்தனை வாட்டி நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 4, இது 2. கரெக்டா? இதை தான் ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டு, இப்போ 4 - 2 என்ன? 2. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 தடவை லூப் போட்டணும். இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை மாற்றணும், இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை மாற்றணும், இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை மாற்றணும். இதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ரைட் மைனஸ் லெஃப்ட்டை போட்டு +1 போட்டோம் அப்படின்னா அத்தனை தடவை நம்ம பண்ணோம்னா இது நார்மலாக ரிவர்ஸ் ஆகிடும். இது நார்மலாக ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் பாயிண்டர் இருக்குல்ல, இது ரிவர்ஸ் ஆனால் என்ன ஆகிடுது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதோடைய நெக்ஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதோடைய நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம மாற்றவே இல்லை. ஓகே, அப்போ இது எப்படி மாற்றுறது? லெஃப்டோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட்டு. இப்போ இது ரிவர்ஸ் பண்ண உடனே கரண்ட் இங்கே இருக்கும், ப்ரீவியஸ் இது இங்கே இருக்கும், நம்ம நார்மல் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கப்புறம். ஓகே, அப்போ 1 நெக்ஸ்ட் என்னது? 2. அதோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட்டை கரண்ட்டுக்கு மூவ் பண்ணால் 2 இதுக்கு பாயிண்ட் ஆகிடும். இந்த லெஃப்ட் பாயிண்டோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ்க்கு மூவ் பண்ணால் இது 4க்கு பாயிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்மி நோடு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு நோடு டம்மி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு அந்த கன்ஸ்ட்ரக்டரே கால் பண்ணலாம். என்ன வேல்யூ பாஸ் பண்ணலாம் அப்படின்னா 0ன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ டம்மி நோடு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த டம்மி நோடுடைய ஹெட்டை இந்த ஃபஸ்ட் நோடுக்கு நான் பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ டம்மி டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஹேவிங் 2 நோட்ஸ். ஒன்று வந்து லெஃப்ட் பாயிண்டர், அது வந்து டம்மியில் இருக்கும், கமா அப்புறம் கரண்ட் பாயிண்டர், அது வந்து ஹெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நான் 2 இதுக்கு எடுத்துக்கிறேன். என்னோட கோல் என்ன? லெஃப்ட் பாயிண்டர் வந்து நம்ம எங்கே ரிவர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரண்ட் வரணும், அதுக்கு முன்னாடி இதில் லெஃப்ட் வரணும். ஓகே, அப்போ நான் எத்தனை வாட்டி லூப் ஓட்டிக்கு வரும் கரண்ட்டு? சி, என்னுடைய கோல் என்ன? லெஃப்ட் பாயிண்டர். இப்போ லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்குது? லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நோடு டம்மியாக கிரியேட் பண்ணி அதோடைய நெக்ஸ்ட்டை தூக்கி ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் இங்கே வரணும், கரண்ட் பாயிண்டர் இங்கே வரணும். அப்போ லெஃப்ட் எத்தனை இருக்குதோ, லெஃப்ட் வந்து இப்போ 2 இல்லை, அப்போ ஒரு தடவை இந்த லூப் போடணும். ஒரு தடவை லெஃப்ட் பாயிண்டர் இங்கே வந்துடும், கரண்ட் பாயிண்டர் இங்கேருந்து இங்கே வந்துடும். அப்போ லெஃப்ட்டு என்ன இருக்கோ -1 டைம்ஸ் வரைக்கும் லூப் போடணும். ஓகேவா? அப்போ இந்த லூப் ஃபார் int I is equal to 0, I less than left -1. 0க்கு ஒரு வாட்டி ஓடும், 1க்கு ஓடாது. லெஃப்ட் -1 வரைக்கும் ஓடணும். ஓகேவா? I ++. இதில் நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட்டு, கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் பாயிண்டர் அதுக்கு மூவ் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட் பாயிண்டர் 2 வாட்டி மூவ் ஆகணும், கரண்ட்டும் 2 வாட்டி மூவ் ஆகணும், கரண்ட் இங்கேருந்து 2 வாட்டி மூவ் ஆகணும். கரெக்ட். ஸோ இதை பண்ணியாச்சா? இப்போ எனக்கு கரண்ட் வந்து இங்கே நின்றுடுச்சு. இப்போ எனக்கு நார்மல் ரிவர்ஸ்க்கு என்ன தேவை? லிஸ்ட் நோட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல். நார்மல் நல் நினைக்கிறீங்க. ஓகே, சேவால். ஸோ ப்ரீவியஸ் நோட் நல் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ எவ்வளோ நான் லூப் போட்டணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் இருக்குல்ல, 4 - 2, அதை விட 1 அதிகமாக ஓட்டணும்.
So for I is equal to 0, I have to put int. ஏன்னா இந்த int வந்து இங்கோட முடிஞ்சிருச்சு. So I less than right minus left plus 1. இது தேவையில்லை. ஓகே, அத்தனை வாட்டி போகணும். இப்போ ரைட் மைனஸ் லெஃப்ட் என்னது 2, 2 plus 1 3. அப்போ 0 1 2 3 டைம்ஸ் ஓடிடும் லூப்பு. அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ 3 டைம்ஸ் என்ன பண்ணணும்? நான் ரிவர்ஸ் பண்ணுற சேம் லாஜிக். ஓகே, ஒரு டெம்பரரி நோடில் என் கரண்ட்டுடைய நெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கணும். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸுக்கு காப்பி பண்ணணும். ப்ரீவியஸாக நெக்ஸ்ட்டை கரண்ட்டு காப்பி பண்ணணும். கரண்ட்டை ப்ரீவியஸ்க்கு, அப்புறம் ப்ரீவியஸை கரண்ட் கொண்டு வரணும். கரண்ட்டை நெக்ஸ்ட் இது டெம்பிள் இருக்குது அது கொண்டு போகணும். இது நார்மல் கோட் டு ரிவர்சல் லிஸ்ட். இது எல்லாருக்கும் தெரியும். இது போன வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இங்கே இருக்குது அப்படின்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். அதுக்கு முன்னாடி ஒரு நெக்ஸ்ட்டை பேக்கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸை இங்கே கொண்டு வரணும். ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். கரண்ட்டை இங்கே கொண்டு போகணும். இந்த நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? டெம்பிள் இருக்குது. கரண்ட் ஈக்குவல் டெம்ப். ஓகே, இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நான் எதாவது மாற்றணும். இதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் 1 எதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது? 1 வந்து 2க்கு தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அதை மாற்றலை நம்ம. அதுக்கப்புறம் 2 எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 2 வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, இப்போ எப்போ இந்த வெளியே வரும் லூப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இந்த ஃபைலில் இருக்கும். இப்போ இந்த லூப் முடியும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கிருந்து போயிட்டே இருக்குதா? ப்ரீவியஸ் இங்கே இருக்கும், கரண்ட் இங்கே வந்துடும். கரெக்ட். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இங்கே தானே இருக்கு, ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டும் போடலாம், இல்லைனா இப்படி கூட போடலாம். அதாவது ஐ திங்க் இப்படி போட்டால் கூட ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை திஸ். ப்ரீவியஸ் இருக்குல்ல, ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டு இது போயிட்டே இருக்கா? கரெக்டாக. ஓ, ப்ரீவியஸ் வந்து 4ல் இருக்கும். கரெக்டாக, ப்ரீவியஸ் வந்து 4ல் இருக்கும். இப்போ என்னன்னா, அதாவது லெஃப்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதோடைய நெக்ஸ்ட்டு அது என்னது? முன்னாடி லெஃப்ட் எங்கே பாயிண்ட் பண்ணிருந்துச்சு? 2க்கு பாயிண்ட் பண்ணிருந்துச்சா? அதோடைய நெக்ஸ்ட்டோடைய நெக்ஸ்ட்டு. அப்போ லெஃப்ட் பாயிண்டோட நெக்ஸ்ட் 2 உடைய நெக்ஸ்ட்டு அது எதுக்கு பாயிண்ட் பண்ணணும்? கரண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ 2வை 5 பாயிண்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் பாயிண்டர் இருக்குல்ல, அதோடைய நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த அது 4க்கு பாயிண்ட் பண்ணணும். இப்போ 4 எந்த வேரியபிள் இருக்கு? ப்ரீவியஸ்ல இருக்கு. கரெக்ட். இதை முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? என் டம்மி நோட் நெக்ஸ்ட்ல தான் ஹெட் இருக்குது, அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட். கரெக்ட். லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. compilation error, list node dummy. Oh, new missed. Okay, this is accepted. Okay, good. It beats 100%. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம we are just traveling to the list. நம்ம we just get here. இங்கே வரதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம், இங்கே ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம். நார்மல் ரிவர்ஸ் பண்ணோம் இந்த பார்ட்டை மட்டும். அப்புறம் இந்த 2 நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த எல்பியோட நெக்ஸ்ட் 2ல இருக்கா, அதோடைய நெக்ஸ்ட்டை இந்த கரண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம், 5க்கு மூவ் பண்ணிட்டோம். இதோடைய நெக்ஸ்ட்டை இந்த ப்ரீவியஸ்ல இங்கே இருக்கும்ல, அதுக்கு மூவ் பண்ணிட்டோம். ரைட். ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ், ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.